ஆயத்தப்படுத்துகிறது ஆவியானவர் தான். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை என்னப்படுத்தாதீங்க. ஆனாலும் துக்கப்பட்டாலும் ஆவியானவர் விட மாட்டாருங்க. அவர் உள்ளதா இருப்பாரு. உள்ள ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறார். அதைத்தான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போறேன். ஆவியானவர் குறித்தான செய்தி இது. 5வது செய்தி. உள்ள ஆவியானவர் நிரந்தரமாய் வாசமாய் இருக்கிறார். தாவீது பாவம் பண்ணா. தாவீது பாவம் பண்ணோன்னு பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு என்ன செய்யாதோ எடுத்துக்கொள்ளும், எடுத்துக்கொள்ளாதையும் அப்படின்னு ஜெபம் பண்ணா. ஆனா புதிய ஏற்பாட்டுல நீங்கள் ஆவியை பெற்று விட்டீர்கள். ஆவியானுடைய ஊழியமும் உங்களில் வாசமாயிருக்கிற ஆவியானவரும் நிரந்தரமாய் வாசமாயிருக்கும்படி கொடுக்கப்பட்டவர். அது மாத்திரமல்ல, உள்ளே கிரியை செய்து, மனதிலே கிரியை செய்து, வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் கிரியை செய்து உங்களை ஆயத்தப்படுத்துகிறவர் ஆவியானவர். ஆகவே துக்கப்படலாம், ஆனால் ஆவியானவர் உங்களை விட்டு போய்விட மாட்டார். ஆமென். ஆவியானவரை தேவன் அதற்கு கொடுக்கல, பிதா அதுக்கு கொடுக்கல. எப்பா நீ அவங்கள போய் ஆயத்தப்படுத்தி கொண்டு வா, போய் என் சபைய, என் குமாரனுடைய சரீரத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு வா என்று ஆவியானவரை கொடுத்திருக்கிறபடியால் ஆவியானவர் துக்கப்படுறது உண்மை. ஆனா ஆவியானவர் நம்மை விட்டு போகவே மாட்டார். ஆவியானவர், ஹalleluya, praise the Lord, amen, hallelujah. ஆவியானுடைய ஊழியத்தை உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னால ஒரு முக்கியமான வசனம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுங்க. 2 தீமோத்தேயு 1. 2 தீமோத்தேயு 1. எல்லாரும் வாசிக்கணும். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12 அடுத்தது 14. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லாரும் வாசிப்போமா? 1 2 3 வாசிங்க. அதனிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்தவர் இன்னார் என்று அறிவேன். நான் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள என்ன இருக்கு? நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன். அந்நாள் வரைக்கும் இயேசு நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை காத்துக்கொள்ள, அவர் வர்ற வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம வேலை என்ன? ஒப்பு கொடுக்கிறதா. எதை விசுவாசிக்கிறது? அவர் வல்லமை விசுவாசிக்கிறது. என்ன வல்லமை? அவர் வர்ற வரைக்கும் என்ன காத்துக்கொள்ள வல்லவர் என்ற அந்த வல்லமை விசுவாசிப்பது. அவ்வளவுதான். அவர் உங்களை காத்துக்கொள்வார். இந்த ஆராதனைகளே அநேகருக்குள்ள விடுதலையின் வார்த்தை போய்கிட்டே இருக்கு. அநேகருடைய வாழ்விலே ஒரு நம்பிக்கை வருகிறது. அநேகருடைய வாழ்விலே குற்ற உணர்வுக்குள்ளே விடுதலை இல்லாதபடி தடுமாற்றத்தில் இருக்கிற உங்களுக்குள்ளே ஆவியானவர் இப்பொழுது அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி இந்த வெளிப்பாடுள்ள சத்தியத்துக்குள்ளே உங்களுக்கு விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறார். உன் சுய பலத்தினாலே, உன் சுய முயற்சியினாலே நீ விடுதலை பெற முடியாது. ஆனால் உன்னையோ ஹalleluya அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டா, அவரையே சார்ந்து கொண்டா, அவர் வர்ற வரைக்கும் காத்து கொள்ள வல்லவர். அதுக்கு அடுத்த வசனத்துக்கு அடுத்த வசனம் தப்பி போடு, 14ஆம் வசனம் போடு, நல்லா இருக்கும். சத்தம் போட்டு வாசிக்க. 1 2 3. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே எதுல காத்துக்கொள். அப்ப நாம் நம்மை காத்துக்கொள்ள
முடியாது. இன்னைக்கு காத்துக்கொள்றதுக்கு தான் அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி நம்ம ஆட்கள்லாம் பிரமாண ஆட்கள்லாம் சபையை போட்டு பிரசங்கம் பண்ணி வாட்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க. வாட்டி எடுக்கிற பிரசங்கியாரும் சரி சபை மக்களும் ரொம்ப பரிதாபத்தில் இருக்கிறாங்க. தேவனுடைய தயவையும் கிருபை இரக்கத்தை அவங்க சார்ந்து கொள்ள முடியல, முயற்சி பண்றாங்க. இங்க என்ன சொல்றாரு? எப்பா தீமோத்தேவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஹல்லேலூயா. ஐயா, வெளிப்பாடுள்ள அப்போஸ்தலன் ஐயா தன்னை ஒப்பு கொடுத்தான். தனக்கு கீழே இருக்கிற தீமத்தை ஒப்பு கொடுக்கிறான். இவர் சொல்றாரு என்னை காத்துக்கொள்ள அவர் வல்லவர்ன்றாரு. தீமோத்தேயுக்கு சொல்றாரு பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே உனக்குள் ஒப்புவிக்கப்பட்டது நற்பொருளை காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஐயா, இன்னைக்கு எத்தனாம் தேதி? 13ஆம் தேதியா? நாளை காலையில் எந்திக்கிறீங்களா? ஐயா இயேசுவே, உம்மிடத்தை என்னை ஒப்பு கொடுக்கிற, இன்னைக்கு முழுவதும் என்னை காத்துக்கொள்ள நீங்க தான் வல்லவர். ஏன்னா சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம், பாரம் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி ஓடணும்னா அவர் கிருபை தேவை. வெளியே இருக்கிற அழுத்தம், உள்ளே இருக்கிற அழுத்தம். ஆமென். ஹல்லேலூயா. சிந்தையின் மூலம் வருகிற அழுத்தம், உணர்வின் மூலம் வருகிற அழுத்தம் அடுத்தபடி செயல்பாடாய் மாறி சாத்தான் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறான். நோ, வெரி சிம்பிள். ஐயா, இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, நீங்க தான் என்னை காத்துக்கொள்ள வல்லவர். பரிசுத்த ஆவியானவரே, என்ன இன்னைக்கு காத்துக்குங்க. என் சிந்தை, என்னுடைய உணர்வு, என்னுடைய அறிவு, செயல்பாடெல்லாம் நான் விரும்புகிறத செய்ய முடியாதபடி விரும்பாதான் செய்கிறேன். பலவீனனா இருக்கிறேன். உடைய கிருபை தேவைன்னு சொல்லி ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீர்களே, ஆனால் ஆவியானுடைய ஊழியத்துக்குள்ள ஆச்சரியமான மாற்றத்தையும் ஆச்சரியமான மறுரூபத்தையும், எப்படி ரட்சிக்கப்பட்ட போது அப்படிதானே சார்மனார் சிகரெட்டு அப்ப ரொம்ப காட்டமா இருக்கும். இப்ப என்ன சிகரெட்னா நமக்கு தெரியாது. அப்ப சார்மனார் சிகரெட் தான் குடிக்கிறது, ரொம்ப காட்டமா இருக்கும், ரொம்ப ஹெவியா இருக்கும். எப்படி போச்சியா? எப்படி போச்சு? இதெல்லாம் முடியுமா? குடியா குடிச்சுக்கிட்டு இருந்தவன் திடீர்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, துதி மகிமை நான் இயேசுவுக்கே செலுத்திடுவேன் அப்படி டான்ஸ் ஆடுது. சபையில போறான், அதே தெருவில் டாக்ஸ் கொடுக்கறான், அதே தெருவில் ஆளு மாறினதை எல்லாரும் பாக்குறாங்க. இது மனுஷன் மாற்ற முடியுமா? சமுதாயம் மாற்ற முடியுமா? ட்ரக் அடிக்ட் எல்லாம் மாத்துறதுக்கு ஆஸ்பத்திரி வச்சுக்கிறான், ட்ரீட்மெண்ட் வச்சுக்கிறாங்க. முடியாது, முடியாது ஐயா. ஆனா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கின்றான், பழையவைகள் ஒளிந்தன. சொல்லுங்க, எப்படி நான் ரட்சிக்கப்பட்ட போது நான் விடல, அது என்ன விட்டுச்சு. ஹலோ 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 ஹலோ, தம்பி வா. நான் விடலையா? நான் சிகரெட்டை விடல, அதை விடல, இதை விடல, அது என்ன விட்டு போயிருச்சு. ஆமா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப இவரை நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சு வச்சுக்கிறேன், சிகரெட்டை பிடிச்சு வச்சிருக்கிறேன், அது இது பிடிச்சு வச்சுக்கிறேன். ஏசு இவருக்குள்ள வந்துட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவரு சிகரெட்டை விடல, இவரு எல்லாம் விட்டுருச்சு. சிகரெட்டை விட்டுருச்சு, அது விட்டுருச்சு, இது விட்டுருச்சு. கரத்தை உயர்த்து. இதெல்லாம் ஆவியானவர் செய்யறதுதான். ஆமென். ஹல்லேலூயா. அதனால நான் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறேன். என் மக்களை குறித்து எனக்கு அந்த பாரம் இந்த பாரம் அப்படி இல்லை இப்படி இல்லை, உற்சாகம் இல்ல, சரியாவல்ல, அப்படி இல்லை இப்படி இல்லை, சரியா ஜாம் இல்ல, ஒழுங்கா இல்லை, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா உங்களெல்லாம் கர்த்தரை ஒப்பு கொடுத்துட்டானே, ஆவியானவரை ஒப்பு கொடுத்துட்டானே. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று அவரையே நம்பி உங்களுக்கு தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறனே.
ஹல்லேலூயா. நீங்க விடாதீங்க. பரவாயில்லையா, வீட்டுல போய் மனைவிட்ட சொல்லாத, பாசே சொல்லிட்டார் நீங்க விடாதீங்க அப்படின்னு. நான் சொல்றேன், நீ விடாத, அது உன்னை விட்டுரும். அது ஒண்ண விட்டுரும். நீ விட முயற்சி பண்ற முடியாது. அதுக்கு ஒரு கிருபை தேவை. ஆவியானவர் உனக்கு இந்த ஆராதனையிலே உதவி செய்கிறவராய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் விடுதலை தருகிறவர் ஆவியானவர். இதை விட முக்கியமான சத்தியம் காமிக்க போறேன். யாக்கோபு எடுங்க. யாக்கோபு இன்னைக்குதான் அந்த ஆம்பிளிஃபைட் பைபிள் வாசித்தோம், அதனுடைய அர்த்தமே புரிஞ்சு. காமன் நேரம் தான் இருக்கு. ஓகே, 4ஆம் அதிகாரம் 4, 5, 6 முக்கியமான வெளிப்பாடு. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4, 5, 6 வாசிங்க. 1, 2, 3 வாசிங்க. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைங்கனாய். நல்லா கவனிங்க, வேத வசனம் கான்டெக்ஸ்ட். கான்டெக்ஸ்ட்னா மேல என்ன சொல்றது, கீழே என்ன வலியுறுத்தப்படுகிறது, இத புரியாட்டி கஷ்டம். நடுவுல இருக்கிற ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டா அதான் டேஞ்சர். நம்ம நியாயப்பிரமாணம் போதரெல்லாம் தலைக்கு அப்துல்லாக்கும் அமாவாசைக்கும் முடிச்சு போட்டு பிரசவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஆமா. ஓ, இதுக்கு என்ன அடுத்த வசனம் வாசித்தே. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? மேல வசனம் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை, அவங்களை விபச்சாரிகள் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மில் என்னவா இருக்கிறார்? வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று அறியீர்களா? தமிழ்ல நல்லா இல்ல, ஆனா பாருங்க, விரிவாக கேத்தலிக் பைபிள்ல மனித உள்ளத்திற்காக, மனிதனுடைய அன்பிற்காக தேவன் கடவுள் பேராவலோடு ஏங்குகிறார். இதுதான் அடுத்த வசனம். மனிதனுடைய அன்பிற்காக. ஏன்னா மேல என்ன வசனம்? உலக சிநேகம். இவன் விசுவாசிகளுக்கு தான் எழுதுறாரு. விசுவாசிக்கு என்ன வந்துருச்சு? உலக சிநேகம் வந்துருச்சு. அது என்ன எழுதுகிறார்? விபச்சாரரே, விபச்சாரிகளே என்று எழுதுகிறார். ஆங்கில விரிவாக்க வேதத்தில் அந்த விபச்சாரிகள் எழுதும் போது, உலக சிநேகம் என்று சொல்லும் போது, கணவன் மனைவி திருமணம் செய்யும் போது வாக்கு கொடுக்கிறார்கள். நாங்கள் மறிக்க மட்டும் வாழ்விலும் தாழ்விலும் உண்மையாயிருப்போம், பரிசுத்தமாயிருப்போம், புறமுகம் பார்க்க மாட்டோம், மரணமே இல்லாமல் வேறொன்றும் பிரிக்க கூடாது என்று வாக்கு கொடுக்கிறார்கள். இப்படி வாக்கு கொடுத்து விட்டு இங்க என்ன ஆகி போச்சு? வேற ஆள்கிட்ட போயிட்டாங்க. அதைத்தான் இங்க யாக்கோபு சொல்லுகிறார். அது மாதிரி விசுவாசிகளே, நீங்க உலக சிநேகத்துக்கு போயிட்டீங்க. ஆனா தேவனோ நம்முடைய அன்பிற்காக, விசுவாசிகளுடைய அன்பிற்காக, என் மகன் என் மகள் என்னதான் நேசிக்கணும், நான் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஆனா என் மகனும் மகளும் உலக சிநேகத்துக்கு போயிட்டாங்க. பேர் அன்பிற்காக தேவன் இயங்குகிறார். இதுதான் அடுத்து ஆங்கில விரிவாக்க வேத வாக்கியம் வீணாய் பேசுகிறது என்று அறியீர்களா? ஐயா, வேத வாக்கியம் நோக்கத்தோட பேசுகிறது. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மேல், நல்ல கவனிங்க, நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மேல் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார். என்ன பெருமூச்சு? ஏப்பா, நீ உலக சிநேகத்துக்கு போயிட்டிய, ரட்சிக்கப்பட்ட போது எவ்வளவு அன்பா, எவ்வளவு நேசமா, எவ்வளவு பாசமா இருந்த.
உலக சிநேகத்துக்கு போயிட்டு, உலகத்துக்கு அடுத்த காரியத்துக்கு போயிட்டு, என்ன பின்னால தள்ளிட்டு பணத்தையும் வேலையும் முன்னால வச்சுட்டீங்க. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மேல், உலகத்திற்கு போன, உலக சிநேகத்துக்கு போன நம்மேல் பெருமூச்சுட்டு கொண்டிருக்கிறார். அடுத்தது, தேவன் மேல் வைராக்கியமான அன்பு நமக்கு வருவதற்கும் அவர் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார். தேவன் மேல வைராக்கியமான அன்பு சபைக்கு வரணுமா, அதற்கு ஆவியானவர் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சபைக்கு என்ன வரணுமா? இயேசுவின் மேல, நம்ம மணவாளன் மேல மணவாட்டிக்கு வைராக்கியமான அன்பு வரணும்னு நமக்குள் வாசமா இருக்கிற ஆவியானவர் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யார் ஆவியானவர்? அப்ப நல்ல கவனிங்க, நமக்குள் வாசமா இருக்கிற ஆவியானவர் நமக்காக, ஒவ்வொரு விசுவாசிக்காக தேவன் மேல இந்த விசுவாசிக்கு, இந்த ஊழியக்காரனுக்கு வைராக்கியமான அன்பு வரணும் அப்படின்னு வேண்டுதல் செஞ்சிட்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் மேல எப்படி வரணும்? நமக்கு என்ன அன்பு வரணும்? வைராக்கியமான அன்பு வரணும்னு நமக்குள் இருக்கிற ஆவியானவர் வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறாராம். அப்படின்னா தேவன், அதாவது மணவாளன் மணவாட்டி இடத்துல எதிர்பார்க்கிறதா இங்க பாக்குறோம். மணவாட்டி உலக சிநேகத்துக்கு போயிட்டா, ஆகவே ஆவியானவர் தேவன் மேல வைராக்கியமான அன்பு வரணும்னு சொல்லி அவர் பெருமூச்சோடே வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு மணவாளன் உங்கள்கிட்ட என்கிட்டையும் வேற ஒண்ணுமே எதிர்பார்க்கலையா? நீ நல்லா ஜெபம் இல்ல, நீ நல்லா உபவாசம் இல்ல, நீ நல்லா வேத வாசிக்கல, இதெல்லாம் எதிர்பார்க்கல. அதெல்லாம் பின்னால. நேத்து ஒரு செய்தி கேட்டேன். ஒரு யூத ரபாய், அவர் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி பார்த்தாராம், அரை மணி நேரம், அப்புறம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி பார்த்தாராம், அப்புறம் பரமண்டல ஜெபம் செஞ்சு பார்த்தாராம், அப்புறம் பரமண்டல ஜெபம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணி பார்த்தாராம். ஆனாலும் ஒரு விரக்தி, ஒரு சமாதானம் இல்லை. அப்ப கர்த்தர் கண்களை திறந்தாராம். அதாவது உள்ள இருக்கிற ஆண்டவரை வெளியே தேடிட்டு இருக்கிற கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உனக்குள் இருப்பது ரகசியம் என்ற வார்த்தை வந்தோன அவர் விடுதலை பெற்றேன் என்று சொல்லுகிறார். யூதர் அபியா மணவாளன் சபையிடத்தில் எதிர்பார்ப்பது அன்பு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் முதல் சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, நீ இளைப்படையாமல் பிரயாசப்படுகிறாய். கள்ள அப்போஸ்தலர்கள், அவர்கள் கள்ள அப்போஸ்தலர் என்பதை சோதித்து கண்டறிகிறாய். ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அது என்ன? ஆதியிலே கொண்டிருந்த அன்பை என் மேல விட்டுச்சாய் என்ற குறை. தேவன் நம்மேல் அன்பு செலுத்துகிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய அன்பிற்காக ஏங்குகிறார். தேவன் உங்கள் மேல் அன்பு செலுத்தி, நம்மேல் அன்பு செலுத்தி தம்முடைய குமாரனை கொடுத்து, அந்த குமாரனுக்கு மணவாட்டியாக உங்களை நியமித்து கிறிஸ்துவின் சரீரத்திலே கொண்டு வந்து சேர்த்து விட்டார். ஆனால் சரீரத்தில் இருக்கிற மணவாட்டியோ தேவன் மேல் செலுத்துகிற அன்பு குறைந்து இப்போது உலக சிநேகம் வந்து விட்டது. அதற்காகத்தான் ஆவியானவர், நம்மேல் இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியாய் அந்த ஆதி அன்புக்கு, தேவன் மேல் செலுத்துகிற அன்பு சபை திரும்ப வேண்டும் என்று அவர் நமக்குள் இருந்து வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் சபையின் அன்பை எதிர்பார்ப்பதற்கு 2 வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். டைம் எனக்கு சீக்கிரம், ரொம்ப சீக்கிரம் ஓடுது, இதுக்கு மேல என்னால பேச முடியல. எரேமியா
எரேமியா 2ஆம் அதிகாரம். எரேமியா 3:14. எரேமியா 3:14. எரேமியா 3:14. 1 2 3 வாசிங்க. எரேமியா 3:14 பா தம்பி. 14ஆம் வசனம். 3:14. 1 2 3 வாசிங்க. சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேராய் தெரிந்து கொண்டு உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து. நல்ல கவனிங்க. சீர்கெட்ட பிள்ளையை திரும்பு, நான் உங்கள் நாயகர். அங்க தீர்க்கதரிசி நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் ஐயா சீர்கெட்டு போன திரும்பு, நான் உன் நாயகர் என்று சொல்லுகிறார். ஆனா இயேசு பலியான கிருபையின் சத்தியத்துல உங்களை என்ன ஆவியானவர் சீர்கெட்ட பிள்ளையே திரும்பு என்று சொல்றதல்ல. இயேசு சொன்னார் பாருங்க, பேதுருவை பார்த்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் என்னில் அதிகமாய் அன்பாய் இருக்கிறாயா? இவர்களிலும் என்னில் அதிகமாய் அன்பாய் இருக்கிறாயா? என் ஆடுகளை மேய்ப்பாயா? ஐயா, ஒரு மேய்ப்பன் இயேசுவிடத்தில் அதிகமான அன்பு செலுத்த 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 அந்த ஆடுகள் மேய்க்கக்கூடிய பலனை பெறுகிறான். அந்த ஆடுகளை இயேசுவை குறித்த சத்தியத்திலே புல்ல இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களிலே கொண்டு போய் நடத்துகிற பலனை பெறுகிறான். ஆகவே நாயகர் இப்போது பழைய ஏற்பாட்டிலே சீர்கெட்ட பிள்ளையை திரும்பு என்று சொல்லுகிறார். ஆனா புதிய ஏற்பாட்டில் உங்களை என்ன என்ன நேசிக்கிறாயா? என்ன அதிகமா நேசிக்கிறாயா? சபையின் அன்புக்காய், மணவாட்டியின் அன்புக்காய் காத்திருக்கிறார். ஒரு அன்பு செலுத்தாத ஒரு மனைவியோட, ஒரு புருஷனுடைய அன்பை புரிந்து கொள்ளாத மனைவியோட, ஒரு புருஷனுடைய அன்பிலே இசைந்து கொள்ளாத மனைவியோட ஒரு புருஷன் எப்படி சந்தோஷமாய் இருக்க முடியும்? ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை தேவன் தம்முடைய குமாரனை பலியாக்கி சிலுவையில் வெளிப்படுத்தி அன்பை புரிந்து கொள்ளாதபடி உலக சிநேகத்துக்கு போனவர்களுக்கும் தேவன் அன்பு செலுத்தும்படி அவர் அன்பை இந்த ஆராதனையிலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம், முக்கியமான வசனம், ஓசியாவின் புஸ்தகம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஓசியா 2:19. 1 2 3 வாசிங்க. ஓசியா 2:19 வாசிங்க. நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு, இங்க பாருங்க, விவாகம் அங்க நாயகர் என்று சொன்னது வருது, இங்க விவாகம் என்று சொல்கிறது. அப்ப மணவாட்டியை குறித்து, உங்களை குறித்து, என்னை குறித்து சொல்லுகிற வார்த்தை. வாசிங்க. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்கை இறக்கமாய் உன்னை எனக்கு. பாத்தீங்களா ஐயா? நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். எப்படியா? ஃபாதர் கேரக்டர் என்ன? மணவாட்டி மேல இயேசுவுடைய கேரக்டர் என்ன பாருங்க. நீதி, நியாயம், கிருபை, உருக்கமும் இரக்கமாய் உன்னை எனக்கு. ஐயா, மணவாட்டியுடைய ஒண்ணுமே சொல்லல, தன்னுடைய உருக்கத்தை சொல்லுகிறார், தன்னுடைய இரக்கத்தை சொல்கின்றார், தன்னுடைய நியாயத்தை சொல்கின்றார், தன்னுடைய நீதியை சொல்கின்றார், தன்னுடைய கிருபையை சொல்கின்றார். இப்படித்தாயா உங்களை என்ன சபையில சேர்த்தார். இனிமேலும் தேவன் உங்களை என்ன இதே நிலைமையில்தான் மணவாட்டியாக நம்மை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு வசனம் காமிச்சு முடிக்கிறேன். யூதாவின் புஸ்தகம், இது கண்டிப்பா எல்லாரும் வாசிக்கணும். யூதாவின் புஸ்தகம், முக்கியமான வசனம், முக்கியமான வெளிப்பாடு. யூதா 20:21. யூதா 20:21. 1 2 3 வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்
உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, நெக்ஸ்ட் தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தப்படி சொல்லுங்க, எதை பெற காத்திருங்கள், எதை பெற காத்திருங்கள்? ஆண்டவர் வரும்போது எதை பெற காத்திருங்கள்? இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஐயா, இரக்கத்தை பெற நான் காத்திருக்கிறேன். நீங்கள் உங்க மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அன்பிலே காத்து இரக்கத்தை பெற காத்து. தேவனுடைய பிள்ளையே, மோசையின் பிரமாணத்தில் இரக்கம் இல்லாதபடி 2-3 சாட்சியினால் அவன் சாகிறான். ஆனால் மோசையின் பிரமாணத்தை இயேசு நிறைவேற்றிய போது தேவன் தம்முடைய குமாரனை பாவத்தையும் சாபத்தையும் வறுமையும் தரித்திரத்தையும் அவர் மேலே போட்டுவிட்டபடியால் இனிமே உங்களுக்கு பிதாவிடத்திலிருந்து இயேசுவின் மூலம் இரக்கம்தான் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். ஆகவேதான் எபிரேயர் 4 கடைசி இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் அவர் சிங்காசன தண்டை, கிருபையின் சிங்காசன தண்டை தைரியமா வாங்க, இரக்கத்தை பெறுகிறதுக்கு வாங்க. அவர் கிருபையின் சிங்காசனம் இருக்கு. ஆகவே தேவனுடைய பிள்ளையே, நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நம்மை எப்படி ரட்சிப்புக்கு நடத்தியது உண்மையோ அதை போல நம்முடைய சரீரம் மீட்புக்கும் நம்மை ஆயத்தப்படுத்தி வருகிறார். நமக்குள் இருக்கிற ஆவியானவர் தேவன் மேலே நாம் அன்பு செலுத்த, அந்த மனவாட்டி என்ற ஸ்தானத்தில் தேவன் மேல் அதிகமாய் அன்பு செலுத்தி அவருடைய அன்புக்குள்ளே வாழ்கிற வாழ்விலே வாழ எனக்குள் இருக்கிற ஆவியானவர், உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் பெருமூச்சோட ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே ஆவியானவர் ஜெபத்தை பிதா இல்லைன்னு சொல்ல மாட்டார். ஆகவே ஆவியானவர் வேண்டுதலுக்குள்ள நீங்களும் நானும் பரிசுத்தம் அடைவோம், அவர் அன்பிலே வாழ்வோம், அவரை அன்பை சார்ந்து கொள்வோம். ஆவியானவரை சார்ந்து கொள்ள சார்ந்து கொள்ள சார்ந்து கொள்ள பேசி பொருள மேல வாங்க. ஆவியானவரை சார்ந்து கொள்ள சார்ந்து கொள்ள சார்ந்து கொள்ள பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவரால், கர்த்தருடைய ஆவியானவரால், கர்த்தருடைய ஆவியானவரால். இந்த ஆவியானவர் செய்தி கொடுத்த பிற்பாடு எனக்குள்ளே ஆவியானுடைய வேலை ரொம்ப உயர்ந்துகிட்டே இருக்கிறத நான் பார்க்கிறேன். அப்ப எனக்குள்ள கிரியை செஞ்சது ஆவியானவர். இந்த செய்தியை கேட்ட உங்களுக்குள்ள வேலை செய்கிறது எனக்கு தெரியும். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நாங்க சபையாக ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறோம். நாங்கள் இனிமேல் எங்களை சார்ந்து கொண்டாதபடி டோட்டலா இயேசுவே பவுல் தன்னை ஒப்பு கொடுத்தது போல உம்முடைய கரத்துல என்னை சபை மக்களை தருகிறேன். அந்த நாள் வரை எங்களை காத்துக்கொள்ள வல்ல எங்களுக்குள் வாசமாயிருக்கிற நற்பொருளை, எங்களுக்கு தேவன் வைத்த ரட்சிப்பு என்ற நற்பொருளை பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாருங்க. எங்க மக்களுக்கு கிருபை தாருங்க. வாலிபர்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு கிருபை தாருங்க. குடும்பங்களுக்கு கிருபை தாருங்க. டோட்டலாய் இயேசுவுடைய வல்லமைக்கும் பரிசுத்தாவினுடைய ஊழியத்துக்கும் எங்கள் சபை மக்களை, என்னை நாங்கள் டோட்டலாய் சப்மிட் பண்ணுகிறோம். இந்த நாள் முதல் ஆவியானவர் ஒவ்வொரு ஏரியாவிலும்,
ஒவ்வொரு பகுதியிலும் எங்கள் மக்களுக்குள்ளே செயல்படுகிற செயல்பாடு அன்பிலே வளர, கிருபையிலே வளர, தேவனுடைய இரக்கத்தை சார்ந்து கொள்ள, வார்த்தையை விசுவாசிக்க ஆவியானவர் எல்லா ஏரியாவிலும் எங்கள் மக்களுக்கு உதவி செய்யறங்க, எனக்கு உதவி செய்யறங்க. இதன் மூலம் பெரிய சாட்சிகள், பெரிய அற்புதங்கள், பெரிய அடையாளங்கள், பெரிய நன்மைகள் எங்கள் மக்களுக்கு எங்கள் ஊழியத்தில் வந்தபடியால் நன்றி. இந்த மாதம் கர்த்தர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணின நன்மை பெரிதல்ல, எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. அந்த பெரிய நன்மையை எழுத்தின்படியாய், மேனிஃபெஸ்டேஷனாய், நிஜமாய், பொருளாய் நாங்கள் பெற்றுக் கொள்ளும்படி அனுக்கிரகம் செய்து விட்டீர். ஆவியானுடைய ஊழியத்தில் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து விட்டபடியால் நன்றி சொல்கிறேன். எங்கள் குடும்பங்களை from the depth of my spirit with all loving kindness and compassion ஆசீர்வதி. கலாக்கா சிபலாக்கா, நன்மையானது வருகிறது. கர்த்தர் நிர்ணயித்தது யார் உனக்கு வேர்த்தமாக்க முடியும்? என்னை விடாமல் தேவனையே நம்பிக்கொண்டிரு. உன் விசுவாசத்துப்படி ஆகும். உன் விசுவாசத்தை வெட்கப்படுத்தாது. உன் விசுவாசத்தை வார்த்தையின் மேலே வைத்து ஆவியானவருக்கு உன்னை பூர்ணமாய் ஒப்புக்கொடு. பெரிய பெரிய சாட்சிகள் வெளிப்படுகிறது. ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. எல்லா 3